இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். பிரைஸ் மீடியா மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட காலை தியானமாக நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் வாசித்து ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை இன்றைக்கு காலமே நீங்கள் பலதரப்பட்ட கேள்விகளோடு இருக்கலாம். இந்த நாளில் நான் எப்படி கொண்டு போக போகிறேன், அல்லவனா இந்த நாளில் நான் எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முகம் கொடுக்க போகிறேன், அல்லவனா இந்த நாளில் நான் சந்திக்க போகிற பிரச்சனைகள் என்னவென்று சொல்லி தெரியாமல் நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். அந்த வார்த்தையை நாங்கள் வாசித்து இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பாருங்க, ஆண்டவர், நம்முடைய ஆண்டவரை பற்றி நாங்கள் முதலாவது அறிஞ்சிருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்மை தாயின் கருவிலே உருவாக முன்னமே தெரிந்து கொண்ட ஆண்டவர். இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன் தாய்மாரை பார்க்கிலும் நம்முடைய தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்ப அந்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எப்படின்னு சொன்னால், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ பயப்படாத. ஒருவேளை தொழில் தொடங்க போற காரியமா இருக்கலாம், அல்லது போனால் ஒரு பயணம் நீங்கள் மேற்கொள்ள போறீங்களா இருக்கலாம், அல்லது போனால் ஏதோ ஒரு காரியம், திருமண காரியமா இருக்கலாம், கல்வியா இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையோடு நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து பேசுகிறார். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். சகாயம் பண்ணுவேன்னு சொன்னா உனக்கு இரக்கம் காட்டுவேன். உன்னை என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை. ஏனென்றால் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் எங்களுடைய தகப்பனாய் இருக்கிறார். இப்ப மத்தேயுவில் சொல்லுகிறார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை, பரமபிதா பிழைப்போடுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்த, அப்ப நானும் நீங்களும் விசேஷித்தவர்கள். நமக்காக ஜீவன் தந்த இயேசு கிறிஸ்து இந்த நாளின் ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்களை அற்புத விதமாய் நடத்துவாராக. நாங்கள் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீ தந்த இந்த அருமையான வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உன்னை என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று சொல்லி வாக்கு தந்திருக்கிறேன். ஆகவே இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். யார் ஆண்டவரே இந்த இடத்துல நம்பிக்கை இழந்து, ஆண்டவரே பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்களோ, இன்றைய சூழ்நிலையுமே நான் எப்படி ஆண்டவரை சமாளிக்க போகிறேன், எப்படி இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்க போகிறோம் சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் உம்முடைய பிள்ளைகள் செய்ய போகிற ஒவ்வொரு பிரயாசங்களிலும் உம்முடைய கரம் கூட இருந்து தாங்கி வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.